சார் என்னடி ஏய் யாரா உள்ள ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இன்னைக்கு தான் ஒரு உருப்படியான காரியத்தை செஞ்சுருக்காங்க. நம்ம சேனலில் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம், இந்த கேர்ள்ஸ் மற்றும் பாய்ஸ் தனித்தனியாக பிரிக்கிறதுனாலே சுத்தமாக நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை இப்போ தான் வந்துட்டு பிக் பாஸ் கரெக்டாக செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 50வது நாளை முன்னிட்டு வீட்டுக்கு நடுவில் போடப்பட்ட இந்த கோடு வந்துட்டு முழுமையாக நீக்கப்பட்டுச்சு. இதுக்கப்புறமா இந்த பாய்ஸ் தனியாக கேர்ள்ஸ் தனியாக அப்படின்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. ஸோ உங்களுடைய இண்டிவிஜுவல் ஆட்டம் தான் இதுக்கப்புறம் முக்கியம். ஸோ பாய்ஸ் டீமுக்காக வந்துட்டு அந்த 5 பேர் போய் விளையாடுறது, கேர்ள்ஸ் டீமுக்காக போய் இதுக்கப்புறம் அந்த மேட்ரே கிடையாது. ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு டாஸ்க் எல்லாமே இந்த 2 டாஸ்க்காக வராது. அதாவது புரியுதா உங்களுக்கு? பாய்ஸ் கேர்ள்ஸ் ஸோ வெசஸ்ன்ற மாதிரி வராது. ஸோ இதுக்கப்புறம் டாஸ்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 டீமு 6 டீமு 3 டீமு 4 டீம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்சு டாஸ்க் எல்லாம் கொஞ்சம் கடுமையாக கொடுக்கறதுக்காகத்தான் இப்படி அந்த வீட்டுக்குள்ளே இந்த கோடை எடுத்திருக்காங்கன்னு நல்லா தெரியுது. அண்ட் தென் விஜய் சேதுபதியும் அதைத்தான் சொன்னார். அதாவது இதுக்கப்புறமா நீங்கள் இண்டிவிஜுவலாக விளையாட போகிறீங்க, உங்களுக்காக விளையாட போகிறீங்க, இதுக்கப்புறமா கேஷ் ப்ரைஸ் இருக்கும், அதுக்கப்புறமா வந்துட்டு கப்புக்கான ப்ரைஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் இதுக்கப்புறமா இண்டிவிஜுவலாக விளையாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ வீட்டுக்கு நடுவில் போடப்பட்ட இந்த கோடை இப்போது பிக் பாஸ் வீட்டிலேருந்து எடுத்துட்டாங்க. ஸோ இன்னிலேருந்து பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் அப்படின்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. இதுக்கப்புறமா தான் மேட்ரே இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறமா தான் இந்த கேங் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு கன்ஃபார்மாக போன பிக் பாஸ்லேருந்து இந்த பிக் பாஸில் நான் நிறைய மிஸ் பண்ணேன். ஸோ இதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான எபிசோட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? அதாவது இன்றைக்கான எபிசோடில் வந்துட்டு விஜய் சேதுபதி சார் நிறைய பண்ணுவார், பயங்கரமாக செய்ய போகிறாரு அப்படி இப்படின்னு எதிர்பார்த்தோம். பட்டு ஓகேனும் சொல்ல முடியல, ஓகே இல்லைன்னு சொல்ல முடியல. ஏன்னா நிறைய விஷயங்களுக்கு வந்துட்டு இப்போ வரைக்கும் அவர் சரியான சொல்யூஷன் கொடுக்கவே மாட்டுறாரு. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே ஒரு டாஸ்க்கை கொடுத்துட்டாரு. ஸோ மைல்கல் அப்படின்ற ஒரு டாஸ்க்கு. அதாவது இந்த வீட்டுக்குள்ளே ஒவ்வொருத்தரும் வந்தாங்கல்ல, ஸோ ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அவங்க தெரிஞ்சிருப்பாங்க, அதுக்கப்புறமா தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எத்தனை நாளில் எத்தனை பேருக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் மாதிரி கொடுக்கணும். இது வந்துட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டு. உங்களுக்கு வேணும்னா நான் வந்துட்டு படித்து கூட காட்டுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தீபக் வந்துட்டு 7 நாளில் எனக்கு தர்ஷினி தெரியவே இல்லை, வர்ஷினி வந்துட்டு தெரியவே இல்லைன்னு சொல்லிட்டாரு. 7 நாள் வரைக்கும் தான் தெரிஞ்சாங்களாம். மஞ்சரி வந்துட்டு 2 வாரம் மட்டும்தான் சௌந்தர்யா தெரிஞ்சாங்கன்னு சொன்னாங்க. முத்து வந்துட்டு 14க்கு மேலே அன்ஷிதா விளையாடவே இல்லை, அந்த சம்மந்தி பிரச்சனைக்கு அப்புறம் அன்ஷிதா தெரியவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சௌந்தர்யா 15 நாள் தான் சத்யா தெரிஞ்சாரு. சாச்சனா 14 நாள் தான் அன்ஷிதா தெரிஞ்சாங்க. ஆனந்தி 2 நாள் தான் வந்துட்டு ரயன் தெரிஞ்சாரு. ரஞ்சித் 2 வாரம் தான் வர்ஷினி தெரிஞ்சாங்க. ராணவ் 14 நாள் தான் வந்துட்டு அன்ஷிதா தெரிஞ்சாங்க. இப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் வந்துட்டு சொல்லிட்டே இருந்தாங்க. இதில் சூப்பரான கிளாஷ் எதில் போச்சுன்னா நம்ம விஷாலுக்கும் ஜாக்லினுக்கும் தான். விஷால் வந்துட்டு ஜாக்லின் 1 வாரத்துக்கு மேலே தெரியவே இல்லைன்னு சொல்ல, ஜாக்லின் வந்துட்டு 25 நாள் காமெடியிலே தெரிஞ்சார். அடுத்த 25 நாள் அவரோட காமெடி ஒர்க் அவுட்டே ஆகலை, சுத்தமாக அவர் தெரியலன்னு சொன்ன உடனே விஷால் சமகாண்டாயிட்டாரு, நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லை, அவர் எழுந்து நின்று ஒரு பதில் சொன்னார், நான் இப்படி தான் நானாக தான் சார் இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொன்னார். அதுக்கு விஜய் சேதுபதி சார் தரமான ஒரு பதிலடி கொடுத்தாரு. அதாவது இது உங்களை பற்றி வைக்கப்பட்ட விமர்சனம், 25 நாளைக்கு மேலே நீங்கள் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கொடுக்கப்பட்ட விமர்சனம், இதை நீங்கள் திருத்திக்கணும், இல்லைனா அதை பற்றி யோசிக்கணும் அப்படின்றத விட்டுட்டு இல்லை நான் இப்படி தான் இருப்பேன், நானாக தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது எப்படி ஏற்றுக்க முடியும்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதை விட பயங்கரமாக ரஞ்சித் சார் ஏன் இவ்வளோ பச்சையாக நடிக்கிறாருன்னே தெரியல. கிட்டத்தட்ட 50 நாளாக வந்துட்டு ஒரு நடிக்கிற மனுஷனை வீட்டுக்குள்ளே விட்டுட்டு இருக்கீங்கன்னே புரியவே மாட்டுது. 50 நாள் ஆச்சு, எல்லாரையுமே சாமின்னு கூட்டிட்டு இப்போ வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே இன்வால்மெண்ட் ஆகாமல், யாராவது வந்துட்டு ஏதாச்சும் சொன்னால் இந்த நம்ம காதல் ஏதோ ஒரு யாரடி நீ மோகினி படத்தில் வர தனுஷ் மாதிரி யா ஹீஸ் கரெக்ட் அந்த கேரக்டர் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்மளுடைய ரஞ்சித். ஸோ இது தெரியாமல் உள்ள எல்லாருமே எப்படி ரஞ்சித்தை வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வர்ஷினி போனதுக்கு பதிலாக ரஞ்சித் சார் போயிருந்தால் உண்மையிலே வந்துட்டு பிரச்சனை இருந்திருக்காருன்னு தான் எனக்கு தோணுது. அதுவும் இல்லாமல் இதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் கேம் அப்படின்ற பட்சத்தில் ரஞ்சித் சார்லாம் எதுக்காக உள்ளே இருக்காரு அப்படின்றது சுத்தமாக புரியல. விஷாலை பயங்கரமாக போட்டு வறுத்து எடுத்துட்டு விஷாலை சேவ் பண்ணிட்டாரு நம்மளுடைய விஜய் சேதுபதி. சேவ் பண்ணும்போதே நீங்கள் சொன்ன பதிலுக்காக சேவ் பண்ணல, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பதில் சொல்லாதீங்கன்றதுக்காக சேவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணார். ஸோ முதல்ல சேவ் ஆனது நம்மளுடைய விஷால் தான். 2வது இந்த ஷாப்பிங் டாஸ்க்கை எடுத்தார். ஷாப்பிங் டாஸ்க்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி அருண் அண்ட் முத்துவை வந்துட்டு சேவ் பண்ணார். ஷாப்பிங் டாஸ்க் எனக்கு என்னவோ ஷாப்பிங் டாஸ்க்கை எடுத்ததே வந்துட்டு நம்ம சாச்சனாவை பற்றி பேசுறதுக்காக தான். நேற்று சாச்சனாவை பயங்கரமாக ரோஸ் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு சாச்சனாவை பற்றி கொஞ்சம் நல்லதாக பேசி அவளுக்கு வந்துட்டு கொஞ்சம் நல்ல பேர் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றதுனால தான் விஜய் சேதுபதியை கையில் எடுத்தார்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடியே பல தடவை வந்துட்டு ஷாப்பிங்கில் இதே மாதிரி நடந்திருக்கு. ஏன் பாய்ஸ் டீம் கூட ஒரு முறை வந்துட்டு இதே மாதிரி சொதப்பினாங்க, அதே மாதிரி கேர்ள்ஸ் டீமும் சொதப்பியிருக்காங்க. அப்போல்லாம் இதை பற்றி பேசாத விஜய் சேதுபதி எதுக்காக இன்றைக்கி ஷாப்பிங் விஷயத்தை பற்றி பேசினார் அப்படின்றத மேட்ரு. ஸோ ஷாப்பிங் விஷயத்தை பற்றி பேசும்போது சாச்சனா வந்துட்டு ஓரளவுக்கு ஓகேவாக தான் பேசினாங்க. ஆமாம் கரெக்ட் தான், ஷாப்பிங் விஷயத்தில் சாச்சனா மேலே தப்பு கிடையாது. அவங்க பண்ண ஒரே விஷயம் ஆர்வக்கோளாறுல நான் போகிறேன்னு சொன்னது தான். மற்றவங்களுக்கு வழி விடாமல் அவங்களே போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்கல்ல, அது மட்டும் தான் சாச்சனாவோட தப்புன்னு எனக்குமே தோணுச்சு.
அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சரி இன்னும் அவங்களுடைய பாயிண்ட்டை தெளிவாக சொல்லியிருக்கலாம். சாச்சனா வந்துட்டு உள்ளே போனால் அவங்க தப்பாக தான் எடுப்பாங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்திலேயே உள்ளே போயிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமாவும் அந்த தப்புக்கு வந்துட்டு சாச்சனா தான் காரணம் அப்படின்னு சொன்னது எந்த விதத்தில் ஏற்றுக்கக்கூடியது அப்படின்றது சரியாக புரியல. மஞ்சரியும் கொஞ்சம் ஆர்வ கோளாறுல வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்னு தோணுது. அவங்க மட்டும் நிறுத்தி நிதானமாக சொல்லி அடித்தாங்கன்னா டெஃபினட்டாக மஞ்சரியும் ஒரு டஃப்பான கண்டஸ்டன்ட் அப்படின்றதுல டவுட்டே கிடையாது. இந்த ஷாப்பிங் டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாச்சனா மேலே வந்துட்டு எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நிரூபிக்கப்பட்டு மஞ்சரி தான் சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் சாச்சனா ஆர்வ கோளாறு அதிக பிரசங்கி, அவள் உள்ளே போனால் வந்துட்டு கண்டிப்பாக தப்பாக தான் எடுப்பா அப்படின்ற எண்ணம் ஏற்கனவே அவங்களுக்குள்ளே இருந்த காரணத்தினால ஸோ அந்த தவறை வந்துட்டு ஈஸியாக சாச்சனா மேலே போட்டாங்க அப்படின்னு விஜய் சேதுபதி சார் இந்த விஷயத்தை முடிச்சார். எப்பா இந்த மனுஷன் வந்துட்டு கன்க்ளூஷன் பண்ணது இந்த ஒரே ஒரு விஷயத்துக்கு தான், மற்ற எந்த விஷயத்தை எடுத்தாலும் ஓகே பேசியாச்சா உட்காந்துருங்க அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். ஸோ இந்த ஷாப்பிங் விஷயத்தில் மட்டும் இதை பேசினார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆண்கள் சைடு ஷாப்பிங் விஷயத்தில் விஷால் என்னெல்லாம் பேசினான். இந்த மாதிரி தீபக் சார் போனால் இதுக்கப்புறம் நான் வரவே மாட்டேன், தீபக் சார் பண்ணார்னா இதுக்கப்புறம் நான் அங்கே இருக்கவே மாட்டேன், தீபக் சார் வேணுன்னே பண்ணார், எனக்கு பயங்கர கோவம் வந்துச்சு அப்படி இப்படின்ட்டு பயங்கரமாக கத்துறவன் இப்போது விஜய் சேதுபதி சார் கேட்டோன்னே சார் தீபக் அண்ணா தான் வந்துட்டு எடுத்தார், எனக்கு அதுதான் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு அப்படின்னு அப்படியே உல்ட்டாவாக பேசினா. டேய் ஒரு விஷயத்தை மூஞ்சிக்கு நேராக பேசக்கூட வக்கில்ல உனக்கு. ஒரு பொண்ணை பற்றி தப்பாக பின்னாடி பேசுகிற, மற்ற பொண்ணுங்களையும் பற்றும் தப்பு தப்பாக தான் பின்னாடி பேசுகிற, ஜாக்லின் கிட்ட முன்னாடி நல்லா ஃப்ரெண்டுன்னு பேசிட்டு பின்னாடி போய் ஜாக்லினுக்கே வந்துட்டு குத்துற, எல்லாருக்கிட்டையும் ஜாக்லினை பற்றி தப்பாகவும் பேசிக்கிட்டு இருக்க. ஸோ இப்படிப்பட்ட நீ எல்லாம் ஒரு பிளேயர்னு உன்னை நீயே நினச்சிட்டு இருக்கும்போது நான் சமகாண்டா வருது. தீபக்காவை நீங்கள் வந்துட்டு எவ்வளோலாம் பேசின, தீபக்கை வந்துட்டு இந்த ஷாப்பிங் டாஸ்கில் அவர் இருந்தார்னா எந்த டாஸ்க்கும் இதுக்கப்புறம் போக மாட்டேன், அவர் இருந்தார்னா எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே பச்சையாக வந்துட்டு தீபக் காலில் விழுற மாதிரி பேசினீடா டே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டா போல விஷால், அது தெளிவாக மக்களுக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ காலிலேயே விழுந்துடாண்டா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ராஜா ராணி டாஸ்க் இஷ்யூ இதுலேயும் வந்துட்டு பெருசாக வழக்கம் போல் வந்துட்டு விஜய் சேதுபதி எந்த ஒரு தீர்ப்பும் சொல்லலை. ராஜா ராணி விஷயத்தை பற்றி பேச ஆரம்பித்தார். அருண் வந்துட்டு சொன்னார் ப்ரொமோவில் பார்த்த மாதிரி. ஸோ ரெண்டு சைட்லையுமே வந்துட்டு மந்திரிகள் தான் அதிகமாக பேசினாங்க அப்படின்ற மாதிரி. இந்த இடத்துலையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாச்சனாவை லைட்டாக சேவ் பண்ணி மஞ்சரியை தான் வந்து டேமேஜ் பண்ணியிருந்தார் நம்மளுடைய விஜய் சேதுபதி அவர்கள். ஸோ சாச்சனா அண்ட் ராணவ் இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ராஜா ராணியை வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க, உட்காந்த இடத்துல இருக்கணும், வேறு எதுலையுமே இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்தையுமே கேட்ட விஜய் சேதுபதி ஏன் சாதாரண ஒரு மக்கள் அடுத்த நாட்டு ராஜாவை கிண்டல் பண்ணுறதை கேட்கல, சாதாரண மக்கள் அடுத்த நாட்டு ராணியையும் அடுத்த நாட்டு மந்திரியையும் அடுத்த நாட்டு ராஜமாதாவையும் கலாய்ச்சதை ஏன் கேட்கல அப்படின்றது என்னோட மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா ஒரு நாட்டில் இருக்க சாதாரண மக்கள் அந்த கதாபாத்திரம் தான் அவங்க எடுத்திருந்தாங்கன்னா அவங்க எப்படி எதிரி நாட்டுடைய ராஜாவை கலாய்க்க முடியும், இல்லை ராணியை கலாய்க்க முடியும்? இந்த விஷயத்தை தெளிவாக கேட்டிருக்கலாம். அதுவும் இல்லாமல் அந்த வீட்டை சார்ந்த யாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தில் யாரும் ஒட்டவும் இல்லை, யாரும் சுவாரஸ்யமாகவும் பண்ணல. ஸோ இந்த விஷயத்தில் பயங்கரமாக ரோஸ்ட் பண்ணியிருந்தா எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறமா வர கேமில் ஓரளவுக்கு அவங்க நல்லா விளையாடி இருப்பாங்க. அந்த இடத்துல விஜய் சேதுபதி ரொம்ப பெரிய அளவில் கோட்டை விட்டாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ராஜா ராணி டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் எது சுவாரஸ்யமாக இருந்துச்சு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒன்றுமே சுவாரஸ்யம் கிடையாது. கேம் அப்படின்ற பேரில் களிமண்ணை வச்சு மணிக்கணக்காக வந்துட்டு விளையாட விட்டாங்க, அதுவும் சுவாரஸ்யமாக இல்லை. அதே மாதிரி உள்ளே இருக்கவங்களுக்காக ஒரு கதாபாத்திரம் அவங்களா எடுத்துக்கிட்டாங்க, அதுவும் ஒன்றும் பெருசாக சுவாரஸ்யமாக கிடையாது. யாருடைய கதாபாத்திரமும் சுவாரஸ்யமாக இல்லை. அவங்க பண்ண திருட்டுக்கும் எந்த விதமான வேல்யூவுமே கிடையாது. ராஜா பேசவே இல்லை, ராணி வந்துட்டு பேசினதெல்லாம் அபத்தமாக இருந்துச்சு, ரெண்டு தளபதிகளும் பேசினது தலை வலிச்சுது, மக்கள் பேசினதெல்லாம் வந்துட்டு ஐயோ கடவுளே வாய முடுங்கடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. இந்த டாஸ்க்கை சரியாக அவங்க பயன்படுத்தலை அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி அவங்கள பயங்கரமாக ரோஸ்ட் பண்ணியிருக்கலாம். வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாரையுமே அந்த விஷயத்தை அவர் அப்படியே செய்ய மறந்ததுனால இதுக்கப்புறமா வரப்போகிற டாஸ்க்கையும் இவங்க ரொம்ப சாதாரணமாக தான் செய்ய போகிறாங்களோ அப்படின்னு எனக்கு டவுட் இருந்துச்சு. தென் சௌந்தர்யா அண்ட் சாச்சனா ரெண்டு பேருமே சேவ் பண்ணார். ராணுவுக்கு பயங்கரமாக ரோஸ்ட் பண்ணார். நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது, கிட்டத்தட்ட 2 வாரமாக உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இன்னும் நீங்கள் அமைதியாக தான் இருக்கீங்க, இன்னும் வரைக்கும் கேட்ட கேள்விக்கு சரியாக பதில் சொல்லாமல் சுற்றி வளைச்சிட்டு போயிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே பேசிகிட்டு இருந்தார். தென் இதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவிக்ஷன் ப்ராசஸ் வந்துச்சு. எவிக்ஷனில் ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா, சாச்சனா மற்றும் அருண், முத்து, விஷால் இவங்களெல்லாம் சேவ் பண்ண காரணத்தினால பேலன்ஸ் இருந்த கொஞ்சம் பேர், அதாவது 4 பேர் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராணுவ இதுக்கு முன்னாடி தான் சேவ் பண்ணார். ஸோ யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆனந்தி, ராயான், வர்ஷினி மற்றும் தர்ஷிகா இவங்க 4 பேரில் யார் வந்துட்டு எவிக்ட் ஆக போகிறாங்க அப்படின்றத டேரெக்டாக வாயிலேயே சொல்லியிருக்கலாம். ஆனால் அதுக்கு டாஸ்க்குன்ற பேரில் ஒன்று கொடுத்தா இங்கே பாரு எப்பா டே செம்ம காண்றாது, இதெல்லாம் பேசணும்னு அவசியமே கிடையாது. வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 கேடயம் 4 வாள்கள் வைக்கப்பட்டுச்சு. ஸோ அவங்கவுங்க பேருக்கு முன்னாடி இருக்க அந்த கேடயத்துக்கு முன்னாடி போய் நின்று அந்த வாளை வந்துட்டு உரையிலிருந்து எடுக்கணும். அப்படி எடுக்கும்பொழுது யாருடைய வாள் வந்துட்டு ரெட் கலரில் இருக்கோ அவங்க வந்துட்டு எவிக்ஷன் செய்யப்படுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வர்ஷினியுடைய வாழை தவிர்த்து மற்ற எல்லாரோட வாழும் பச்சையாக இருந்துச்சு. வர்ஷினி வாள் வந்துட்டு சிவப்பாக இருந்ததுனால வர்ஷினி வந்துட்டு எவிக்ட் செய்யப்பட்டாங்க. ஸோ வர்ஷினி வந்துட்டு இந்த பிக் பாஸ் வீட்டிலேருந்து அஃபிஷியலாக வெளியேற்றப்பட்டிருக்கார்கள். அவங்க போகும்போது ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக தான் போனாங்க. எந்த இடத்துலையுமே வந்துட்டு கண்ணீர் விடலை, அழலை,
எல்லாரையுமே ரொம்ப சூப்பராக ஹக் பண்ணிவிட்டு அவங்க எல்லாருக்குமே விஷ் பண்ணிவிட்டு நான் இங்கேருந்து நிறைய மெமரிஸ் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹம்பிளாக ரொம்ப ஹாப்பியாக அவங்களுக்கான அந்த பயணத்தை ஏற்றுக்கிட்டு வெளியே போனாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெளியே போகிற எல்லாருமே இந்த மாதிரி போங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அவங்க வெளியே போனதை பார்க்குறப்ப. ஆக்சுவலாக ஃபீலே இல்லை அவங்க போகிறாங்க அப்படின்ற ஒரு வருத்தத்தை விட, பரவாயில்லையே இந்த பொண்ணு இவ்வளோ மெச்சூர்டாக நடந்துக்குது, இவ்வளோ ஹாப்பியாக இவ்வளோ ஜாலியாக போகுது. வெளியே போனதுக்கப்புறமா கூட எல்லாரை பற்றின நல்ல விஷயங்களை பற்றி தான் சொல்லிட்டு போனாங்களே தவிர்த்துட்டு அட்வைஸ் கூட பண்ணல. சில பேர் வெளியே போயிட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க, நீ இன்னும் கொஞ்சம் இதை மாற்றிக்க அப்படி இப்படின்ட்டு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா வர்ஷினி ரொம்ப ஜாலியாக அவங்கள பற்றின நல்ல விஷயங்களை சொல்லிட்டு போகிறப்ப பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே வர்ஷினி வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பீயிங் அண்ட் ஒரு நல்ல கண்டஸ்டன்ட் அப்படின்றதுல டவுட்டே கிடையாது. பட் உள்ளே இருக்க இன்னும் நிறைய பேர் வந்து நடிச்சிட்டு தான் இருக்காங்க. ரஞ்சித் அந்த மாதிரி நிறைய பேரை வெளியே அனுப்பலாம். எதுக்காக வர்ஷினி வெளியே போனாங்கன்னு தெரில. ஓகே, ஃபேம் இல்லைனா வந்துட்டு ஓட்டு விட மாட்டேன்றது ஒரு வகையில் உண்மை தான். அதே மாதிரி வர்ஷினியும் ஒன்றும் பெருசாக சண்டை போடவும் இல்லை, அவங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி எதுவும் செய்யலைன்றது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ வர்ஷினி அவர்கள் எவிக்ட் செய்யப்பட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி சார் என்ன பண்ணார், இன்னும் முடியல, இன்னும் இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பிரேக் போயிட்டு உள்ளே வந்தார். உள்ளே வந்ததுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது, ஸோ உங்களுக்கெல்லாம் வந்துட்டு வெளியே ஒரு கிஃப்ட் இருக்குது, ஸோ அந்த கிஃப்ட்டை போய் பாருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே கிஃப்ட்டுக்குள்ளே இருக்கிறது என்னன்னு தெரியாமல் எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்க, சார் கிஃப்ட்டுக்குள்ளே ஒரு ஆள் இருக்குது, முத்து ஒரு படி மைடு கிஃப்ட்டுக்குள்ளே வந்துட்டு யார் இருக்காங்கன்னா தர்ஷா இருக்காங்க அப்படின்லாம் வந்துட்டு பேசினார். சத்யா வந்துட்டு டபுள் எவிக்ஷனா சார் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு சொன்னாங்க. ஸோ விஜய் சேதுபதி சார் பெருசாக என்னென்னவோ வந்துட்டு சொல்லலாம்னு நினச்சாரு. பட் உண்மையிலே எங்களுக்குமே அது கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்துச்சு. 50வது நாளில் இப்படி ஒரு ஷாக் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நாங்களுமே எதிர்பார்க்கல. பட் ஆனால் இது கண்டிப்பாக தேவை, இல்லைனா அந்த பிக் பாஸோட கேமே கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ எல்லாருமே வீட்டுக்குள்ளே வந்தாங்க, வீட்டுக்குள்ளேயும் ஆனலாம் தேடி பார்த்தாங்க, யாருமே இல்லை. தென் அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு கேட்டார் விஜய் சேதுபதி சார், நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்தோன்னே பார்க்கலையா, வீட்டுக்கு நடுவில் கோடை பாருங்கன்னு பார்த்தா கோடு இல்லை. ஸோ எல்லாருமே வந்துட்டு இதுக்கப்புறமா காமனாக தான் விளையாடணும். அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பெட்டில் படுக்கணும், யாரெல்லாம் ரைட் ஹேண்ட் சைடில் பெட்டில் படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்களுக்கு கார்டே கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ அதன்படி லெஃப்ட்டு ரைட்டு யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டில் இருக்கவங்களே டிசைட் பண்ணிக்கிட்டு லெஃப்ட்டில் போய் ரைட்டில் போய் படுப்பாங்க. இதில் என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி சார் ஒரு ஹோஸ்ட் வந்துட்டு நின்று அவங்கள கூப்பிட்டே இருக்காரு, ஹலோ பாருங்கள் கேளுங்கன்னு கேட்டே இருக்காரு. பட் அவங்க எல்லாமே ஜாலியாக சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஹோஸ்ட்டாக விஜய் சேதுபதி சாரை அவங்க பார்க்கல. கமல் சாருக்கு இருந்த அந்த மரியாதை விஜய் சேதுபதி சாருக்கு கண்டஸ்டன்ட் கொடுக்கல அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியுது. இதுவே கமல் சார் சொல்லியிருந்தா என்ன இருக்கும், கமல் சார் போகிற வரைக்கும் அவங்களால கத்தி கூட இருக்க முடியாது. ஆனால் விஜய் சேதுபதி சார் இருக்கும், அவங்க தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ விஜய் சேதுபதி சார் ஒரு ஹோஸ்ட்டாக அவருடைய மரியாதையை கண்டஸ்டன்ட் கிட்ட கொடுக்கறதுக்கு மறந்துட்டார், வாங்கவும் மறந்துட்டார். அதாவது நான் ஒரு ஹோஸ்ட், ஒரு கண்டஸ்டன்ட், உங்களை வந்துட்டு கண்காணிக்கிறவன், உங்களை கண்டிக்கிறவன், உங்களை ரோஸ்ட் பண்ண போகிறவன் இங்கே இருக்கின்ற தைரியம் இதுவே இல்லாமல் அவங்க பாட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. விஜய் சேதுபதி சார் இருக்கும்போது அதை பார்க்கவே நல்லா இல்லை. ஓ, விஜய் சேதுபதி சாருக்கே இவ்வளோ தான் மரியாதையா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. ஸோ மற்றபடி அவங்க சந்தோஷமாக இருந்தாங்க. இதுக்கப்புறமா இண்டிவிஜுவலாக விளையாடுன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சார் போயிட்டார். இதான் இன்றைக்கி எபிசோட். ஸோ இதுக்கப்புறமா நாளையிலேருந்து பிக் பாஸோடைய அணுகுமுறை, டாஸ்க் எல்லாமே வேறு மாதிரி இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு